ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலுக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, செவ்வாய்க்கிழமை மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா வாசலாம் கூட்டி கோலம் மட்டும் பிடிச்சாச்சு. தமிழ் பார்த்தீங்கன்னா சோபா வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. 7:30 மணி ஆகிப்போச்சுங்களா. இன்றைக்கி வந்து சமையல் வேலை பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ரசம் சாப்பாடு வேணும்னு கேட்டாங்க. நான் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சாச்சு. சாப்பாடு வந்து வடிச்சு விட்டு இதில் பார்த்தீங்கன்னா சுண்டல் வந்து தாளிக்கிறதுக்கு அந்த மஞ்சள் பட்டாணி வந்து வேகிறதுக்கு குக்கரில் வந்து போட்டிருக்கேன். இன்னும் விசில் வரல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு வந்து புளிக்குழம்பு கொஞ்சமாக ஒரு கண்டு இருக்குது. சரி வந்து சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. தப்பி குளிக்க தண்ணி வந்து காஞ்சிட்ருக்கு. இன்னும் சிங்கில் பாத்திரம் இருக்குது. பாத்திரம்லாம் வளர்க்கணும். காலைல வந்து வேலையில் இப்படி தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் வந்து பரபரப்பாக தான் வந்து செஞ்சிட்ருக்கோம். ரொம்பலாம் இல்லை, சும்மா அப்படியே மேலோட்டமாக செஞ்சிட்ருக்கோம். இன்னும் வந்து பாத்திரம்லாம் எடுத்து கமுத்தி வச்சுக்கணும். அப்போ அந்த அத்தை வந்து வாக்கிங் போயிருக்காங்களா, அவங்க வந்து வரும்போது கீரை வந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வெங்காயம் வந்து உளிச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு தேங்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ரசம் பார்த்தீங்கன்னா சூடாக நல்லா கொதிக்க இருக்குது. ரசம் வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்களா, ஆனால் தம்பிக்கு வந்து ஊற்றி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அப்போ தம்பிலாம் ஸ்கூலுக்கு அமுச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து கீரை வேணாந்தாங்களா, ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து ஆஞ்சு வச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா மிளத்தக்காளி கீரை 2 விதமான கீரை வேணாந்தாங்க. இது பார்த்திங்கன்னா மிளத்தக்காளி கீரை வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். தேங்காய் தூள்னு போடல. தண்ணி சுடுறதுக்கு ஒரு வேகிறதுக்கு கட்டாப்பின்னு விட்டாச்சு. இந்த பக்கம் வந்து அரைக்கீரை வந்து பொரியல் வந்து பண்ணியாச்சு. அது பார்த்து சீக்கிரம் வந்துடுச்சுங்களா. அதில் வந்து தேங்காய் தூள் போட்டு அடுப்பு வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஏன்னா மிளத்தக்காளி கீரை வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் இருக்குது. அது சுண்டுச்சுன்னா அது வேகிறதுக்கும் சரியாக போயிடும். அப்புறமா சுண்டல் வந்து காலையில் வேக வச்சோம் பார்த்தீங்களா, தம்பி போகிறதுக்கு முன்னாடி. அது பார்த்தீங்கன்னா தாளித்து வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா வெந்து போச்சு, குழண்டு வெந்து போச்சு. சரி பரவாயில்ல போ, அப்படியே சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி விட்டாச்சு. 2 விசில் சேர்த்து விட்டுறனால அது இப்படி ஆகிப்போச்சு. நல்லா பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே வெங்காயம் மிளகாத்தூள்லாம் போட்டு கிண்டி விட்டு தேங்காய் தூள் போட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இது வந்து மதியம் ஒரு 11 மணி பக்கமாக சாப்பிட்டுக்குவோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா காலைல வந்து நாங்கள் வந்து சாப்பிடல. இனிமேல் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். பார்த்திங்கன்னா மீன் வந்து காலைல வந்துச்சு. மீன் வந்து சும்மா ஒரு 2 கிலோ வாங்கியிருந்தோம். சரி நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணி வைக்கணும். அப்போ தம்பி பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக என்கிட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாரு. சரி இன்னைக்கு ஈவினிங் வரத்துக்குள்ள நம்ம செஞ்சு வச்சலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தோல் சீரமாக நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் தண்ணியில் வந்து உப்பு கொஞ்சம் போட்டு அலசி எடுத்து வச்சுட்டேன். பக்கம் சுடு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். சுடு தண்ணி வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டோம்னா கொஞ்சம் வந்து சாஃப்டாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. தண்ணி வந்து காயட்டும், நம்ம அதை போட்டு எடுத்துடலாம். எனக்கும் வந்து செய்ய தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து செய்கிறேன். சரி பையன் ஆசையாக கேட்டானே செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 உருளைக்கிழங்கு வந்து தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ டெய்லியும் கேட்டிருக்காரு. உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நீ தான் வந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வாங்கி வந்து செஞ்சாச்சு. இதை வந்து சுடு தண்ணி காஞ்ச பிறகு அறுத்து அதில் போட்டு நம்ம வந்து ஆற வச்சு செஞ்சு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பிறகு சுடு தண்ணிலாம் போட்டு எடுத்து எல்லாம் கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சுட்டு, இது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸுக்கு இந்த பெப்பரு மிளகாத்தூள் கொஞ்சம் உப்பு ஃபஸ்ட் டைம் போட்டு பொரித்து வந்து எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த பக்கம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லி பவுடரு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இந்த 3 கொஞ்சம் உப்பு இது 3 போட்டு பரட்டி வச்சுருக்கேன். சரி 2 விதமாக செஞ்சு கொடுக்கலாம். இது டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்குன்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ஃபஸ்ட் டைம் செய்யறனால எப்படி வருது என்னன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சரி நம்மளுக்கு வருது நம்ம செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சிட்ருக்கேன். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து பொரிச்சு எடுத்து வச்சுட்டேன். சரி 2 டைம் பொரிச்சிக்கலாம், கொஞ்சம் 10 நிமிஷம் அப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு இது நல்லா வந்து எண்ணெயில் போட்டுட்ருக்கேன். நல்லா வந்து கிண்டி விட்டோம்னா நல்லா வந்து மொறு மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். நானே வந்து எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் அது இல்லை. நானே ஒரு டைம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது பார்த்திங்கன்னா இப்போ 2மே வந்து உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து போட்டு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா சத்தமே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருந்துச்சு. அவ்வளோ வந்து சத்தமாக இருந்துச்சு. தம்பி நல்லா அவர் எப்பவுமே வந்து மொறு மொறுன்னு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தோசையும் மொறு மொறுன்னு கேட்பார். எது இருந்தாலும் மொறு மொறுன்னு கடுக்கு முடுக்குன்னு சாப்பிடுவார். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஸ்கூல்லேருந்து வந்து சர்ப்ரைஸ் கண்ண மூடுன்னு சொல்லி செஞ்சு கொடுத்தேன். ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அம்மா டைம் செஞ்சு கொடுமா சொன்னால் கண்டிப்பாக செஞ்சு தரேன் சாமி அப்படின்னு சொன்னேன். நல்லா பையன் தம்பிக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நீ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து செஞ்சு வச்சாச்சு. கண்டிப்பாக ரெசிபி என்ன சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். டைம் ப்ராப்பராக செஞ்சு எப்படின்னு நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நம்ம தம்பி இன்னும் வரல. அதுக்குள்ளே வந்து தம்பி போய் கூப்பிட்டு வந்தாச்சு. அப்போ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து என்ன சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தோம்னா 7:15 ஆயிடுச்சு. கொஞ்சம் வந்து வெளில போயிட்டு இருந்தாங்க. பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஹோம்ஒர்க் இருக்குது. ஹோம்ஒர்க் எதுவும் சொன்னேன். ஐயோ ஹோம்ஒர்க் இருக்கா சலுப்பாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. எழுதி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொத்தரங்காய் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வெங்காயம் வந்து வணங்கிட்டுருக்கு.
கரண்ட் வேற இல்ல. முன்னாடி வந்து பண்ணியிருப்பேனா, கரண்ட் இல்லாம வந்து எதுவும் அரைக்க முடியாது சொல்லி விட்டாச்சு. கொத்தவரங்காய் 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அது வந்து வெங்காயம் வணங்கிட்டு இருக்கு. சாப்பாட வந்து வடிச்சு விட்டேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பருப்பு சாம்பார் வந்து கொஞ்சமா வந்து வச்சு விட்டேன். பருப்பு சாம்பார் வந்து காலை கடைக்கும் வேணுமா, இப்போ சாப்பிட்றதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு சாம்பார் கொஞ்சம் வச்சாச்சு. நாங்க வந்து கொத்தவரங்காய் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா, கடலக்கொட்டை வறுத்து பொடி பண்ணி தான் போடுவோம். வறுத்து வச்சுட்டேன். வரமிளகா எடுத்து மிக்ஸி ஜார்ல போட்டு வச்சாச்சு. அது கடலக்கொட்டை வந்து தோல் எடுத்து தான் அதில வந்து சேர்க்கணும். அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து வெங்காயம் காய் அதில போட்டுட்டு தான் அத வந்து புடச்சி எடுத்துட்டு வரணும். நான் பருப்பு குழம்பு பாருங்க காய் போடாம வெறும் பருப்பு சாம்பார் வந்து சிம்பிளா வந்து வச்சாச்சு. போதும் நைட்டுக்கும் காத்தாலைக்கு இருந்தா போதும்னு சொல்லி விட்டாச்சு. இன்னைக்கு ஃபுல்லா எங்க வீட்ல இதான் வேலை நடந்துச்சு. ஓகே பாய்.